சோனையா சாமி வரலாறு. இவரை பொதுவாவே சோனை சாமி, நொண்டிச்சாமி, சோனை கருப்பசாமி அப்படின்னு இவரை பல பேர்கள் அழைக்கிறாங்க. இவரை எதனால சோனை சாமின்னு அழைக்கிறாங்கன்னா, இவர் அருவிக்கரையில் அவதரித்திருக்காரு. அதனாலதான் இவரை சுனை சாமின்னு அழைச்சிருக்காங்க. அது காலப்போக்குல சோனை சாமின்னு மாறி இருக்கு. இவரும் பாத்தீங்கன்னா மாரநாடு கருப்பசாமியோட பெட்டியில வந்தவர்னு சொல்றாங்க. மாரநாடு கருப்பசாமியோட வரலாற்றுப்படி மலையாளத்து கயவர்களை மாரநாட்டு கருப்பசாமியும் சோனையா சாமியும் கொண்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அப்படி கொன்றும் பெரிய கட்டுப்படுத்த முடியாத கோபத்தோட பெட்டியில வந்திருக்காரு சோனையா சாமி. அப்படி வரும்போதுதான் மதுரை பகுதியில சோனையா சாமியோட பெட்டி ஒதுங்கி இருக்கு. இந்த நேரத்துல தான் மதுரையில மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் திருமணம் நடக்குது. இந்த வைபவத்தை பார்த்த சோனையாசாமி தன்னுடைய கோபத்தை குறைச்சிருக்காரு. சிவன் மேல அதிக பக்தி கொண்ட சோனையாசாமி, ஐயனே உங்களுக்கு காவலனாக நான் இங்கேயே இருக்கிறேன்னு கேட்கிறாரு. அதுக்கு சிவபெருமான், நீ தத்தநேரி பகுதியில் அமர்ந்தபடியே எங்களுக்கு காவலனாக அமர்ந்திருன்னு ஆசை வழங்கியிருக்காரு. அன்று முதல் தத்தநேரி பகுதியிலையும் மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பல ஊர்களிலும் தெய்வங்களில் முதன்மை காவலனாக மக்களின் குலதெய்வமாகவும் கருதப்படுறாரு இந்த சோனையாசாமி. மாரநாடு கருப்பசாமியோட வந்த 21 தெய்வங்கள் பிரிந்த போதுதான் இந்த சோனையாசாமி பிரிந்திருக்காரு.